ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலவேளையில உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலே வராக வாசிக்கிறோம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழுத்திருங்கள் என்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு தேவனுடைய பிள்ளையின் ஜெப ஆவியானது மிகவும் விலையேறப்பட்ட பொன்வெள்ளி பொக்கிஷங்களை பார்க்கிலும் மகா சிறந்ததாய் காணப்படுகிறது. அடிக்கடி ஜெபம் பண்ண அந்த ஜெபமானது நம்முடைய ஆத்மாவின் பாதுகாப்புக்கு அடையும். நமது தேவனுக்கு நாம் ஏறெடுக்கும் தகன பலி அது. நமது ஆத்மாவை அழிக்கக்கூடிய சாத்தானுக்கு நாம் கொடுக்கும் பலத்த கசையடி என்று வேதாகமத்திற்கு அடுத்த ஸ்தானத்தில் வைத்து போற்றி புகழ்ந்து கிறிஸ்தவ உலகத்தின் ஆர்வத்தோடு வாசிக்கப்படும் மோட்ச பிரயாணம் என்ற பரிசுத்த பிரபந்தத்தை எழுதிய ஜான் பெனியன் என்ற தெய்வ பக்தன் கூறினார். நம்முடைய இந்த பூவுலக கிறிஸ்தவ வாழ்க்கையானது வெற்றியோடு முடிக்கப்பட்டு பரலோகத்தில் அது ஜெய கம்பீரமாக தொடர வேண்டுமானால் நமது பூமிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய ஜெப வாழ்க்கை இரட்சகர் இயேசுவுக்குள்ளாக ஆழமாக வேரூன்றி காணப்பட வேண்டும். எந்த ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரனாலும் சரி, தேவனுடைய பிள்ளைகளானாலும் சரி, கர்த்தரால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டு இருக்கிறான் என்றால் அதன் முழுமையான ஒரு ரகசியம் அவர்கள் கர்த்தரோடு மேற்கொண்டிருந்த அவர்களது ஜெப வாழ்க்கை மாத்திரம்தான் என்பதை அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை வாசிக்கிறதான பொழுது நாம் லகுவாக அல்லது பார்க்கிறதான பொழுது மிகவும் அழகாக நாம் கண்டு கொள்ள முடியும். தன்னை கண்டவர்கள் யாவரையும் தன்னுடைய அருமை இரட்சகர்கள் பாதத்தின் இடையிலே மிகவும் கவர்ந்து இழுத்த பக்தர் சாது சுந்தர் சிங் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் எடுத்து படித்து பார்ப்போமானால் அவரது முழு வாழ்வுமே ஜெபத்திலேயே தான் நகர்ந்து கொண்டிருந்தது என்று சொல்லி நாம் மிகவும் திட்டமாக நாம் சொல்ல முடியும். இரவும் பகலும் அவர் அநேகமாக ஜெப நிலையிலே காணப்பட்டார். இரவு நேரங்கள் வந்துவிட்டால் ஒன்று தன்னுடைய அந்த அறையில் முழங்காலில் நிற்பாள், அல்லது அருகில் உள்ள இமயமலையில் கடை சென்று ஒரு பாறை ஒன்றில் தன்னுடைய முழங்கால்களை முடக்கி ஜெப தியானத்திலே காணப்படுவார். இந்த ஜெப நேரங்களில் நடக்கிற பரவசமான ஆனந்த பாக்கியத்தை, அந்த அனுபவங்களை எத்தனையோ தன்னுடைய வாழ்க்கையில் அவர் அனுபவித்தார். அவைகளில் ஒரு சில மட்டுமே நமக்கு கிடைத்திருக்கிறது. கடித்து பட்சிக்கும் அந்த வேங்கை புலி ஒன்று கானகத்திலிருந்து காட்டு பகுதியிலிருந்து புறப்பட்டு வந்து அவர் வளர்க்கின்ற ஒரு செல்ல நாயாக அவருடைய பாதத்தில் அமைதியாக கொஞ்ச நேரம் படுத்து கிடக்கிறது. பக்தனின் பரிசுத்த கரங்கள் அதை தடவி கொடுக்கவும் சற்று நேரத்தில் அது மெதுவாக எழுந்து நகர்ந்து அது அந்த காற்றுக்குள்ளாக மறைந்து கடந்து சென்றது. இரவின் அந்த மயான அமைதி நேரத்திலே தனக்கு முன்னால் உள்ள பட்டணத்தினை பார்த்து தமது பரம எச்சமானர் எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு செபித்தது போல சுந்தர் சிங் பட்டணத்தை பார்த்து செபித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த வழியாக ஒரு பிச்சைக்காரன் பாத்திரத்தை ஏந்திய வண்ணமாக பிச்சை கேட்கிறார். ஒருவர் அவருக்கு முன்பாக தோன்றி அவருடன் பிச்சை கேட்கிறார். சுந்தர் சிங்கிடம் அவருக்கு கொடுப்பதற்கு தன்னுடைய கரத்தில் எதுவுமே கிடையாது. சகோதரனே, நானும் உன்னை போல ஒரு பிச்சைக்காரன் தான். உனக்கு கொடுக்க என் வசம் ஒன்றுமே கிடையாது. அதோ நமக்கு முன்னால் தெரிகின்ற பட்டணத்திற்குள் சென்று அங்கே பிச்சை கேட்டுப்பார், மக்கள் உனக்கு ஏதாவது கொடுப்பார்கள் என்று அவரிடம் சொன்ன பொழுது அந்த வார்த்தையை கேட்கும் அந்த பிச்சைக்காரர் உடனே மறைந்து விடுகிறார். தன்னிடத்தில் பிச்சை கேட்க வந்த நபர் யார் என்பதை அறிந்து சுந்தர் சிங் கண்ணீர் விட்டு கதறி அழுதினார். ஆம், அவருடைய ஆண்டவரை ஏன்மை கோலம் கொண்டு அவர் என்னை கடந்து வந்து பிச்சை கேட்ட ஒரு பிச்சைக்காரன் என்பதை அவர் மிகுந்த ஆச்சரியத்துடன் அறிந்து கண்ணீர் சிந்தி அழுதார். இப்படி சாது சுந்தர் சிங்குடைய அந்த ராக்கால ஜெபமணி அந்த நேரத்தில் அதிசயங்கள் அற்புதங்கள் ஒரு பக்கம் நிகழ்ந்து கொண்டுதான் காணப்பட்டது. பகற்கால நேரங்களில் ஜெபத்திற்கு எப்பொழுதும் நேரம் கிடைக்காது என்று கதரும் அவருடைய சுவையான உணவு படைக்கப்பட்டிருக்கும் போஜன பந்தி மேஜையிலே நேரம் கண்டுபிடித்து அதை அப்படியே வைத்து விட்டு தன்னுடைய பரமபிதாவின் சமூகத்தில் முழங்கால் படியிட்டு அவர் முகம் நோக்கி பார்க்க மெதுவாக எழுந்து நகர்ந்து செல்வார். அவர் அழைக்கப்பட்டிருந்தது அரச அரண்மனைக்கு முன்பாக. அவருக்கு முன்பாக இருந்த ராஜபோஜனம், அதை குறித்தெல்லாம் அவருக்கு அக்கறை கிடையாது. தன்னுடைய பரம தந்தையோடு கொஞ்ச நேரம் பேசி செலவிட வேண்டும்,
என்ன எப்படிப்பட்ட ஒரு வாஞ்சி என்று சொல்லி சற்று சிந்தித்து பாருங்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை முற்றிலுமாய் தெய்வ சமூகத்திலே தாழ்த்தி, தெய்வ சமூகத்திலே செய்து போன சகல விதமான பாவங்களும் பாவரிக்கை செய்து, உங்கள் வாழ்க்கையில ஒரு மன திரும்ப, உங்கள் வாழ்க்கையில மெய்யாகவே நடந்திருந்து நீங்கள் உண்மையாகவே ஒரு மறுபிறப்பின் பரிசுத்த அனுபவத்திலே நீங்கள் கடந்து வந்தவர்களா இருப்பீர்களானால், நீங்கள் எப்பொழுதும் ஆண்டவருடைய அந்த பரிசுத்த பாதங்களை எப்பொழுதும் தழுவி கொண்டிருப்பீர்கள். ஆண்டவருடைய பரிசுத்த பாதத்தண்டையிலே ஜெபத்தில் தடுத்திருப்பதையே அதிகமாக நீங்கள் வாஞ்சித்து கதறுவீர்கள். உங்கள் முழங்கால்கள் மோட்சத்தை நோக்கி ஜெப தியானத்தோடு கூட காணப்படவும். மானிட வாழ்வின் பிரதான ஒரு நோக்கம் கர்த்தரை மகிமைப்படுத்துவதும், அவரை என்னென்றும் ருசித்து ஆனந்திப்பது மாத்திரம்தான். பரிசுத்த பக்தர்கள் ஆண்டவரிடத்தில் களி கூர்ந்து மகிழ்ந்து எப்பொழுதும் மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள். உலகம் அளிக்கும் எந்த ஒரு இன்பங்களும் ஆண்டவருடைய பரிசுத்த பாதங்களுக்கும் அந்த பரிபூர்ண ஆனந்தத்தையும் அவரது வலது பரிசுத்தம் அளிக்கும் நித்திய பேரின்பத்தையும் உங்களை விட்டு தடுத்து நிறுத்த ஒரு நாளும் முடியவே முடியாது. கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, காலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு திருவுளம் பற்றுகிற சத்தியம் என்னவென்றால், எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். வாழ்க்கையின் ஒரு குறிக்கோள் இந்த பூலோக ஓட்டத்தை முடித்து வெற்றியோடு முடித்து இந்த ஜீவக்கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் எப்பொழுதும் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஜெபிக்கலாமா? நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த காலை வேளைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் ஜெபத்திலே விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி தம்முடைய வார்த்தை மூலமாக நீர் எங்களோடு கூட பேசுகிறேன். நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அநேக நேரங்கள் ஆண்டவர் ஜெபத்திற்கு நாங்கள் நேரத்தை ஒதுக்காதவர்களாக, எங்களுடைய முழங்கால்களை நாங்கள் முடக்காதவர்களாக, உலக காரியங்களுக்காய் உலகத்தின் இன்பங்களுக்காக அழைந்தோடு கொடுக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் தேவன் சந்திப்பீராக, தொடுவீராக. எப்பொழுதும் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்து சகல விதமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் விடுதலையும் நாங்கள் சம்பூர்ணமாய் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்டு உமக்கு வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. பக்தர்களை போல எப்பொழுதும் ஜெபத்திலே தரித்திருங்க. கர்த்தர் கிருபை செய்யுங்க. நீர் எப்பொழுதும் எங்களுக்கு ஒரு முன்மாதிரியா இருந்தது அப்பா. இது எங்களுக்கு ஒரு முன்மாதிரியை வைத்து போனீர் ஆண்டவரே. அந்த மாதிரியை நாங்கள் பின்பற்றி ஜெபத்திலே தரித்திருந்து உங்களுடைய வருவதில் இந்த உண்மை உத்தமமாய் காணப்பட தகப்பன் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.